ஏய் எருமைக்கலாம் 2 லைனில் இரு. ஏய்க்கு வைக்க போகிறேன்னு ஃப்ரீயாக கால் பண்ணுறா, லைனில் போடுறேன். ஹலோ என்ன? சொல்லு பிரியா, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? இனிமே தான் சாப்பிடணும். என்ன நீ சமையலா உன் மாமியார் சமையலா? அத்தை தான் சமைப்பாங்க. சரி சரி. மாப்பிள்ள கால் பண்ணானா? ஆமாம் கால் பண்ணாங்க. ஆனால் கால் பண்ணாங்களா? இல்லையா, கால் பண்ணலையா இன்னைக்கு? தெரியலையே, வேறு பண்ணுவாங்களா இருக்கும். பிரியா எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன மனம் நான் வாய்ஸ் கேட்கு? நீ எங்கே இருக்க? நான் எங்கே இருக்க? டெல்லியில் இருக்கேன். இப்போ அண்ணன் இங்கே வந்திருக்கானா என்ன? கேளு, உங்கள் அண்ணன் எங்கேருந்து பேசுனானு. நாங்கள் மும்பையில் தான் இருக்கோம், அவன் வந்து அங்கே இருக்கான். பேசிகிட்டு இருந்தோம், நீ லைனில் வந்தோன்னா அதெல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டான். சரி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்காமா. இப்போ எஸ் எங்கே தூங்கிட்டானா என்ன? ஆமாம் சார், தூங்கிட்டாங்க அப்போதே. ஏண்ணா தம்பிக்கு வாக்கர் வாங்கி கொடுண்ணா, சீக்கிரம் நடக்கட்டும். சரி வாங்கி கொடுத்துருவோம். பிரியா எப்படி இருக்க? எனக்கு என்னென்ன குறைச்சல், நல்லா இருக்கேன். என் 3 அண்ணன் இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்கும்? சரி, மைனர் நேர் எப்படி இருக்காங்க? ஒருத்தி இருக்கு பாரு, நான் ஒன்று கட்டிட்டு வந்தது. அது எப்பண்டா யார்கிட்ட என்ன சொல்லலாம், சண்டை மூட்டி விடலானே யோசிச்சுட்டு இருக்கோம். வந்தேன் நான் மிதிச்சு போடுவேன். நான் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு தானே வந்தேன். அப்போ அங்கே போய் அவட்ட பேசலாம் ஒழுங்கா. என்ன அங்கே ஆள் இல்லைன்னு ரொம்ப ஆடுதியோ? பவியங்கடா, அவள் தூங்கிட்டாடா. காலையில் அவளுக்கு பேசிக்கிட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. இன்னும் எங்களுக்குள்ளே நாங்கள் மறைக்க மாட்டோம்லாம். அதே மாதிரி சும்மா கேஷுவலில் தானே அவள் கேட்டால் தெரியுமா தெரியாதான்னு. அதுக்கு ஏன் மைனி 2 பேர் மேலே கோவப்படுது 2 பேரும்? சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை எங்கிட்ட கேட்கணுமா கேட்கணுமா? இப்படி விஷயமாம தெரியுமா உங்களுக்கு? அவளுக்கு தெரியுமா, நாங்கள் சொல்லணுமா சொல்லண்டாமான்னு கேட்கணுமா கேட்கணுமா? அது எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிட்டாங்க, விடுங்கண்ணா. யாருக்குனவே ஒருத்திக்கு செல்லம் கொடுத்தது காணாது, இப்போ இவளுக்குன்னு செல்லம் கொடுத்துட்ருக்கேன்னா சரி. இந்த விஷயத்தில் வேணுக்குன்னு பண்ணல விடு. ஆனால் எந்த விஷயத்தில் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத, புரியுதா? ஒன்று சத்தம் மட்டும்னு சத்தடாமல் இருக்கணும் நீ. சரிண்ணா, ஆனால் இது தெரியாமல் பண்ணது அண்ணா, விட சொல்லண்ணா. அது அவனுக்கிட்ட சொல்லிட்டு தான் தெளிவாக வந்திருக்கேன். மறுபடியும் அவனை 2 இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கானு நினைக்கிறேன். இவனுக்குலாம் ஆறா காணாது, நான் போய்க்கிறேன் அவனுக்கு. சரி, காலேஜில் எப்படி போகுது? எதுவும் பைசா வேணுமா? போட்டு விட்டான். எவ்வளோ வேணும்? பைசெல்லாம் எனக்கு வேண்டாண்ணா, அவங்க போட்டு விட்ருக்காங்க. சரி, அவன் தர்றது நீ வச்சுக்கோ. ஏதாச்சும் வாங்கிக்கா, வீட்டுக்கு செலவு பண்ணு. நான் தரேன், எதை வாங்க நான் வாங்கிக்க உனக்கு. எனக்கு தேவைன்னா நான் கேட்கண்ணா. எழுதுமா சொன்னாங்க அவங்க. என்ன சொன்ன? வாங்கக்கூடாதுன்னு சொன்னானா? ஆமாண்ணா. உங்கள் அண்ணன்ட்டெலாம் அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது, பைசெல்லாம் கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கணும். என்னோட கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால் என்கிட்ட நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்கிட்ட கேட்க மாட்டியா? சொன்னால் கேட்கணும்ல, கேட்க மாட்டேன். பாடுறா ரியலா? அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தரதெல்லாம் எனக்கு தரணும், நான் கேட்பேன். என்னடா திருந்துட்டியான்னு பார்த்தேன். ஏண்ணா தரமாட்டியப்போ? தர வாங்கிக்க வாங்கிக்க. யாருக்குனே உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அவள் பிள்ளையே இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம். இன்னும் பிடிங்கிட்டு தான் இருக்குது. என்னைக்கு வேலைக்கு வந்தனோ அன்னையிலேருந்து வாங்கிட்டே தானே இருக்கா, மாதம் தந்துருன்னு. வேண்டான்னு என்னைக்காடி சொல்லுதலவா? பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கேட்பா போல. அக்கா கொடுக்கல, அப்போ எனக்கு தரணும்ல. வாங்கிக்க ஓமங்க வாங்கிக்க. இன்னொரு பங்கு கொடுக்கல ஏறமாடு நீ. எப்போ வந்துட்டேன் இதில் மட்டும் கரெக்டாக இருப்பேன். அது ஏறுவேன் நேரம் பேசாமல் போயிட்டாலும் பைத்தியம் இல்லைன்னு வச்சுக்கோ. இப்போ மொத்தமாக செட்டில் பண்ண சொல்லியிருப்பேன். இதை கோத்து விட்ற வேலையை க்ளீனாக பார்ப்பி ஏறுபாடு கொடுத்தா எல்லா தங்கச்சும் கொடுக்கணுங்களா? சரி, வந்து தங்கச்சி பக்கம் ஏன்ட்டு தந்துருங்க. இதுக்கு மட்டும் கேட்டிருக்கேன் ஏறுபாடு. என் தங்கச்சியை தான் வேணான்ட்டிய, வேற என்ன பங்கு போடா. சே, மிஸ் பண்ணிட்டேன்னு. பிரியா, உன் மைண்டை கொஞ்சம் சுமத்தி விட. என்ன அப்போ நீ ஒன்று பண்ணு, நீ எனக்கு தந்துரு. அண்ணன் பாலானே அக்காலை கொடுப்பேன், அண்ணன் நந்தினி கொடுப்பேன். இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. சிக்கிட்டியே ஏறுபாடு. அப்படியே பிரியா? இப்போ நீ மைண்ட் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஏன் திரும்ப கால் பண்ணேன்? சொல்லி கால் பண்ணேன். அதான் கேட்டோம்லாம் பைசா எதுவும் வேணுமான்னு. என்ன காலேஜில் எதுவும் ஃபங்க்ஷன் வருதா என்ன? ஃபங்க்ஷன் வரல, டூர் போகிறாங்க. சரி, போயிட்டு வாங்க. நந்தினியும் வந்தால் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, கூப்பிட்டு போவா? ஏன்ட்ட கேட்க? ஆட்டில் கேட்கணும். என்ன சொல்லுண்ணே? என்கிட்ட இருந்தால் நான் என்ன ஏதுன்னு சொல்லலை. அவன் அங்கெல்லாம் இருக்கா, அவள் ஒரு பண்ணு அவட கேளு. வாரன்னு சொன்னா அப்போ விடுவியாடி? பிரியாணி சொல்கிறேன், உனக்கு புரியுதா புரியலையா? பர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு நான் அந்த இடத்துல இல்லை, புரியுதா? அதனால் அவள் என்ன முடிவு எடுக்கலோ அதுதான், ஓகேவா? அதனால நீ அவட்ட கேட்டுக்கோ. நான் இன்னொன்று தான் சொல்லதுக்கு மெயினாக கால் பண்ணேன். டூருக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குது. நான் அதை சொல்கிறேன் கால் பண்ணல, வேறு ஒரு விஷயத்துக்கு தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் இப்போ சொல்லு. எது வேணுமானு கேட்டாச்சு வேண்டாங்க, பைசா வேணுமான்னு கேட்டால் பைசா வேண்டாங்க, டூராக கேட்டதுக்கு அது சொல்லிட்டேன். நான் வேறு என்ன விஷயம்? நான் அப்போ தான் மைனி ஃபோன் பண்ணி பேசினேன் சந்திரன் போல். அப்போ அவன் ரொம்ப வருத்தப்படுதான். எந்த மைடி? என்ன ஏன்னா அப்படி கேட்க? வீட்டில் ஒரு மைடி தான் இருக்காளா? எத்தனை பேர் இருக்காங்க? யாருன்னு சொல்லு. நந்தினி மைனிட்ட தான். ஏக்கு வருத்தப்படுத்தா நந்தினி?
என்ன நீ ஒன்றும் சொல்ல மாட்டேக்க? நான் என்ன கேட்காத அவன் கேட்காமல என்னன்னு சொல்லு, ஏக்கு வருத்தப்படுதா? உங்கள் அண்ணன்கிட்ட பேசவே மாட்டேங்குது. பாப்பாவை பார்க்குற சாக்கிலையாட்டி என்கிட்ட பேசணும் தான் நான் கொண்டு போகிறேன். ஆனால் நான் வீடியோ காலில் பார்த்தேன், என்கிட்ட பேசவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுதான். ஏன்டா யாருமே இப்படி பண்ணுற? இவனுக்கு அதான வேலை, அவளை வருத்தப்பட வச்சுட்டே தான் இருக்கணும். வந்தோன்னு வச்சுக்கோ 2 பேரும் சவுட்டி எடுத்துருவேன் இவளை. நானும் அவளை வருத்தப்பட வச்சுட்ருக்கேன். அப்புறம் நீ பேச வேண்டியதானே? அவள் பேசுகிறாள்ல, வேறு என்ன உனக்கு? அவள் தேவைக்கு அவள் போவா விட்டுட்டு மதிக்காமல் நான் அவளுக்குள்ள கெஞ்சுறேன். அவளுக்கு மனுஷனாக தெரில. அவள் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் அடித்து பேசணும், நான் பேசணுன்னா என்ன இழிச்ச வாங்கி தருது. ஏன்னா அவள் முதல்ல நீ சொல்லியிருந்தேன்னா மாமாட்ட போய் பேசியிருப்பா, கன்வின்ஸ் பண்ணியிருப்பான்னு தான் சொல்லுதான். நீ மறைச்சல இவ்வளோ நாளாம், அதுக்காக தான் மாமாட்ட போய் பேச போயிருக்கானு. அதுக்கும் நான் கேட்டேனா இல்லைன்னு கேளு உட்காந்து நினைச்சிட்டு. நான் கூப்பிட்டு போகிறேன் வா, உங்கள் படம் பேசுனதுக்கப்புறம் நீ என் கூட வாரியன்னு தான் கேட்டேன். திருப்பியும் கேட்டிருக்கேன் நீ போயிட்டு இப்போ வருவேன்னுட்டு. நான் வரவே மாட்டேன். போட்டும் நீ அப்படி தானே பேசிட்டு போனேன். பேச வேண்டியதானே நாலு கணக்காக உட்காந்து. அப்புறம் ஏன்ட்ட ஏன் பேசணும்னு நினைக்கா? ஏன்னா உனக்கு தான் தெரியலண்ணா அவன்கிட்ட பேசாமல் உன்னை பார்க்காம இருக்க மாட்டான்னு. அவளுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். கேட்காம போனேன்னா இருந்துடும் நினச்சிட்டு போனால் இருக்கட்டும். அப்போ பேச மாட்டேன் இனிமே அவட்ட? நான் அவட்ட பேச மாட்டேன். அவட்ட எங்கே நான் பேசுகிறேன்? என் லைஃப்பில் அவளுக்கு இடமும் கிடையாது. வீட்லேயே அவள் ரொம்ப நேரம் என்கிட்ட இருந்து பேச மாட்டான். நீ அவட்ட தான் உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுவேன். இப்போ அதெல்லாம் சொல்லி அடிச்சு அது அவ்வளோதான், முடிஞ்சு போன சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதை ரீஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் அவன்கிட்ட இன்னொன்று சொல்ல சொன்னானா? என்னவா? ஏன்னா நாளைக்கு அவளுக்கு ரிசல்ட் வருதாம்ல, அதை நீ தான் பார்த்துட்டு அவளுக்கு மெசேஜ் போட்டு விடுவியா. அப்போனா தான் அதை பார்ப்பாலும். வேறு யார் சொன்னாலும் பார்க்க மாட்டாளா, யார்ட்டையும் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நீ தானே அவளுக்கு அப்படின்னு சொல்லுதான். என்ன வேலைக்காரன் சென்டரில் போய் பார்க்க சொல்லி அவன் மொபைலில் பார்க்க சொல்லி இப்போ எதுக்கு வெட்டி சீன் போட்டுட்ருக்கேன் மாடு? சும்மா இருக்கலாம்டா. நான் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி விட்டா மட்டும்தான் அதை பார்ப்பாலாமா? ஆமாண்ணா. எருமை 2 காலை கட் பண்ணு. ஏக்கிட்ட கட் பண்ண சொல்கிறேன். இருந்து தோலைங்க எருமை எல்லாம் என்ன இருங்க, அமைதியாக இருக்கணும். சத்தம் ஏதாட்டும் மூச்சு வெளியே வந்துச்சு குண்டை விடு. நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் சவுண்டை விடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். புரியுதா? பிரியா உன் மைனிக்கு கால் பண்ணு. எந்த மைனிக்கு ரசா பண்ண சொல்லுத? வரவைங்கிறது இருக்க மாடு பேசாமல் இருக்கு. நீ தானே அப்போ தான் பிரியா சொன்னதுக்கு எந்த மைனின்னு கேட்டேன். அதாங்க நாங்களும் கேட்கும். 3 மைனி இருக்காவ, எந்த மைனிக்கு கால் பண்ண சொல்கிறேன்? உன் தங்கச்சிக்கு. ஏன் தங்கச்சி பிரியாடம் இருக்கா நான் தெரியுதுக்கா. ஏதாச்சும் கேட்டுற போகிறேன் வேற வாசமா. உன் தங்கச்சிக்குங்க, அப்புறம் பிரியாவுக்கு மைனி யார் இருக்கா? ஏன் என் தங்கச்சி பேர் சொல்ல மாட்டியா? பேசாமல் அமைதி இருன்னு. பிரியா உன் மைனி கால் பண்ணு. கான்ஃபரன்ஸ் போடவாண்ணா, நீ பேசுறேன்னு சொல்லவா? பேசுறியா? வேண்டாம் வேண்டாம், நீயே பேச விட்ட. நாங்கள் 3 பேர் லைனில் இருக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. நீ என்ன பேசணும்? ஏதாச்சும் பேசு. இன்னொரு பற்றி கேளு. இவன் ஏக்கு இப்படி சொன்னான்னு கேளு. உனக்கு அவள் வாய்ஸை கேட்கணும், அப்படித்தானே எருமாடு. இதுக்கு தான் உங்களை கட் பண்ண சொன்னேன். கட் பண்ணுங்க எருமைகளா 2 பேரும். இப்போ தான் பிரியாட்ட என்ன சொன்னேன், எங்கிட்ட என்ன சொன்னேன்? லைஃப்பில் இடமே கிடையாது, சாப்டர் க்ளோஸ் பண்ணியாச்சா? டென்ஷன் படுத்தாதீங்கடா. நீ கட் பண்ணி விட்டு இரு, நான் கட் பண்ணி விடுறேன். கேடங்க எருமை கட் பண்ணாத. நந்தினிகிட்ட நாங்கள் பேசி பார்க்குறோம், பேசலான்னு பார்ப்போம். நீ உங்களை பேச வைக்க தானே கால் பண்ண சொன்னேன், ரொம்ப அக்கறையா. பேசாமல் இருங்கடா. நீங்கள் பிறகு கால் பண்ணுங்கள். உங்களை லைனில் வச்சாலும் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரோ கலரில் கத்தி காமிச்சு கொடுத்துருவேன். கட் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் பண்ண எடுக்க மாட்டக்கலாம். சரி பிரியா பேசும்போதாட்டு பேசி பார்ப்போம், பேசலான்னு பார்ப்போம். அதைத்தானே நானும் சொல்லுதேன். நாளைக்கு பிரியாலே கால் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசி பாருங்கள். பேசுனா பேசுங்க. சரி வைக்க வச்சு தொலைச்சிக்கிறோம். இதுக்கு தான் அப்போதே வைக்க சொன்னேன். நான் கட் பண்ணி விட்டுருக்கணும். பிரியா கால் பண்ணிட்டியா? ரிங்கு போதுண்ணா. ஹலோ பிரியா, சொல்லு பிரியா. என்ன பண்ணுற நீ? ரியா என்ன பண்ணுறா? ரியா இப்போ தான் தூங்குறா. அவளை பார்க்க தான் கால் பண்ணியா? நெட்டு ஆன் பண்ண சொல்லி கால் பண்ணியோ? இல்லை இல்லை, நீ என்ன பண்ணுறேன்னு சும்மா தான் அடித்தேன். சாப்பிட்டியா? சாப்பிடணும், இனிமேல் தான் சாப்பிடணும். மணி என்னடி ஆகுது? இன்னொரு வரைக்கும் சாப்பிடாம இருக்கேன். எப்படி சமைக்கும்? சாப்பிடணும்னு தோணணும், பசிக்கணும்ல அடி. எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது. என்னாச்சுடி, உடம்புக்கு முடியலையா? அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தானே. உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, மனசு தான் சரியில்லை. எதுக்கடி அப்படி சொல்லுதேன்? சாப்பிடலன்னா எப்படி பாப்பாவுக்கு பால் கொடுப்பேன்? அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் திட்டுவாங்களாம். அதை வேற உங்கள் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கடி. தெரியுமா என் மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு? நான் என் பிள்ளையை எப்போ பார்க்க வரணும், இப்போ என் பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ சாப்பிட்டா தானே அவளுக்கு பால் கொடுக்க முடியும்? சாப்பிட மாட்டேன்னா சொன்னேன். எனக்கு தோணணும்ல சாப்பிட்றதுக்கு, தோணவே மாட்டேங்குது. மைண்டு ஃபுல்லாக உங்கள் அண்ணன் தான் இருக்குது. எவ்வளோ சண்டை போட்டாலும் நம்பி பேசணுன்னா கோவமே படாது தெரியுமா மாமா? பேசவே மாட்டேங்கடி, கஷ்டமாக இருக்குது. உங்கள் அண்ணனுக்கு உண்மைக்கு நான் வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ வாட்டு புரிஞ்சது நீ எனக்கு வேண்டான்னு. அண்ணன் பேசுவேன், நீ அதை நினச்சி வருத்தப்படாத. ஒழுங்காக சாப்பிட பாப்பா, ஒழுங்காக பார்த்துக்க. சரி காலேஜில் டூருக்கு போகிறாங்க,
நீ வரைய அப்படி உனையும் வரேன்னா கூப்பிட்டு வர சொன்னாங்க. டூருக்கேன். நீ எங்கேருந்து வர? பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கலாம். மாமா விடாது கண்டிப்பாக. அண்ணன் சொன்னேன் நந்தினியை வந்தால் கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்கன்னு. அதுக்கு அண்ணன் சொல்லிட்டான் அவட்ட கேட்டுக்க அப்படின்ட்டான். அப்படியே சொல்லிச்சு. ஏன்ட்ட கேட்க சொல்லிச்சான்? எதுக்கா? அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களாம்மா? அதான் நான் கேட்டேன், அவளுக்கு விருப்பம் இருந்தால் நீ விடுவியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னம்மா சொன்னான், முடிவு சொல்கிற இடத்துல நான் இல்லை, அவன் என்ன சொல்கிறாளோ அதானே அவளுக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டான். சரி இனிமேல் எதுவும் கேட்காத, உங்கள் அண்ணனை போய் டிஸ்டர்ப் பண்ணாத சரியா? நீ எதுவும் இருந்தாலும் என்கிட்ட கேளு. சரி சொல்லு. வரையும் இல்லையா? எங்கேருந்து வர? பாப்பா பால் குடிக்கல, அவளை கொண்டுட்டு அவ்வளோ தூரத்துக்கு வர முடியாது. நீ போயிட்டு வா. சரிடி. நீ சொன்னல அண்ணன் ரிசல்ட் அனுப்புனா தான் நீ பார்ப்ப, இல்லைன்னா பார்க்க மாட்டேன்னு. அதை சொன்னதுக்கான எதுக்கான அப்படின்னு சொல்லி கேட்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அண்ணன் கேட்டு தானே எல்லாம் செய்தேன், அதே மாதிரி தான் இதுவும் கேட்க சொன்னேன். இப்போ வேறு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. நான் உங்கள் அண்ணன் சொன்னது தப்பு தான் பிரியா. உங்கள் அண்ணன் சொல்லிடு, மன்னிச்சிட சொல்லிடு சரியா? கட்டாயப்படுத்தாண்டா. இனிமேல் எனக்காக எதுவும் பண்ணவும் சொல்ல மாட்டேன், எதுக்கும் பர்மிஷனும் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக எதையும் செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சந்தோஷமாக இருக்க சொல்லு சரியா? என்னால் என்னமோ அவங்க லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நீ தானடி சொல்கிற, கல்யாணத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்ட தானே செஞ்சேன், அதே போல் தான் இப்பவும் கேட்கணும். அது வேற பிரியா, இப்போ வேற இல்லை. பிரியா உன் இன்னைக்கு நான் வேண்டாம் முடிவு பண்ணிட்டல, என்னன்னு மட்டும் கேளு. எதுக்கு இப்படி சொல்கிறேன்? அப்போ அண்ணன்கிட்ட இனிமேல் எதுவும் கேட்க மாட்டியா? அண்ணா உனக்கு வேண்டாமா? எல்லாமே இருக்க முடியலதாண்டி நான் பேசுகிறேன். கால் பண்ணுறலாம், என் கோவத்தையும் விட்டுட்டு பேச மாட்டேங்கலாம். இப்போ நான் வேண்டாம் தானே அர்த்தம். இனிமேல் அவங்க சந்தோஷத்தில் நான் குறுக்க நிற்கக்கூடாது. நான் 2 வாரத்தை பேசினா அவள் எவ்வளோ கஷ்டப்படுதா பாரு. நானும் அங்கே போய் உட்காந்து கஷ்டப்பட சொன்னேன். போவான்னு சொன்னால் கேட்கணும்ல. அங்கே போய் இருந்துக்கிட்டு கஷ்டப்படுதான் என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. கஷ்டப்படட்டும் விடு, இது அவளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நான் சொல்லிட்டு வந்தது மட்டும் நீ அம்மா சொன்னல, அதுபடி ஒழுங்காக இருக்க முடியுமா முடியாதான்னு கேள்வி. நந்தினி நீ இப்போ எதோ சொன்னல அண்ணன் சொன்னான்னுட்டு, பாப்பா நல்லா இருந்தால் தான் நீ அவன் மேலே வச்சிருக்க பாசம் எந்த அளவுக்குன்னு தெரியும்னு. இருக்குடி வச்சுட்டு உங்கள் அண்ணன் சொல்லிட்டு போச்சுல, அதுக்காக என் பாசத்தை காட்டணுங்கிறதுக்காக பாப்பாவை நல்லா பாப்பான்னு இல்லை, மாமாவோட பொண்ணு இல்லை, அதனால் என்னை நம்பி தானே கொடுத்துட்டு போயிருக்கு. பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக நான் மாமா வரும்போது அவங்க பொண்ணை எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுருப்பேன். சரிடி. சாப்பிட மனசுலன்னு சாப்பிடாம இருக்காத. சரிடி. நீ சாப்பிட்டியா? டூர் போயிட்டு வா. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிவிடு. அண்ணாட்ட சொன்னியா? அண்ணன் போக சொல்லிட்டானா? உங்கள் அண்ணங்கிட்ட நான் இன்னும் பர்மிஷன் கேட்கல சொல்லலை. எங்கள் அண்ணாட்ட சொன்னால் எங்கள் அண்ணன் போயிட்டு வந்துட்டான். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ராகினி வர்றல? வர்றா. நீ வாயாடி. பாப்பா வச்சுட்டு எப்படி வர முடியும்? பாப்பா யார்கிட்ட கொடுத்துட்டு வர முடியாதுல்ல. பாப்பா கொண்டு போமா? நான் இருக்கேன், ராகினி இருக்கல்ல, அப்புறம் என்ன? வேண்டாண்டி, நான் டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட மும்பைக்கு போவேன்டா, பாப்பாவுக்கு சளி பிடிக்குன்னு சொல்லிச்சு. இப்போ நான் எங்கேயும் கொண்டுட்டு அலைஞ்சேன்னு அவ்வளோதான், சோழி முடிச்சிடுவேன். பிரியா நம்ம வீட்டுக்கு வர ஐடியா இருக்கா இல்லைன்னு கேளு. அதில் நீ எப்படி வருவேன் நம்ம வீட்டுக்கு? நம்மகிட்ட பேசினா சமாதானம் பண்ணிடலாம். ஒரு டைம் வந்து சாரி கேட்டால் மாமா கூட போயிடலாம். நான் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்காக வரணும் ஒரு நம்பிக்கை. கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் வருவேன், கூப்பிட்டு போவேன். இன்னும் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். அது தெளிவான ஒரு முடிவு எடுத்த பிறகு தான். ஆனால் சாரி கேட்டால் தான் வருவியா? கேட்டால் உடனே வருவேன், ஆனால் கேட்கலன்னு நினச்ச முடியும். அப்பாட்ட தான் பேசி எப்படியாவது சமாதானம் ஆகணும். இல்லைன்னா மாமாவை அப்பாவை மன்னிச்சுக்கிற மாதிரி எதையாவது சொல்லி மனசை மாற்றணும். அதுக்கப்புறம் தான் மாமா கூட்டணும். சரிடி, சாப்பிட்டு தூங்கு. வைக்கட்டா? சரி வை. சார் சொல்லுமா என்ன? சார் உடனே கேட்கவா, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லை கேளு. என்ன சார் போன டைம் வரும்போதெல்லாம் நல்லா ஜாலியாக தானே இருந்தீங்க. சிரிச்சு அப்போ பேச வந்ததுலேருந்து ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க. டல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். எப்போவுமே சிரிச்சாப்பில் இருப்பீங்களா சார், அதான் கேட்டேன். எதுவும் ப்ராப்ளமா சார்? சரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். ஓகே சார், வரேன் சார். ஓகே. போய்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கொஞ்சமாச்சும் உனக்கு அக்கறை இருக்காட்டி இன்றைக்கி ரிசல்ட் உனக்குன்னு பிரியாட்ட சொன்ன மாதிரியே இருக்கியா என்ன? கால் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. பைத்தியம் சூப்பர்டி. என் கூட இருந்துருக்கலாமா பைத்தியம்? அங்கே போய் உட்காந்துட்ருக்கேன். பார்த்தியா பார்க்கலையா? என்ன செஞ்சுட்ருக்கேன்னு தெரியலையே. நேரில் வந்து பார்க்க முடியாத. பிரியா வேறு காலேஜ் போயிருப்பாடா, அவளையாட்டு வர சொல்லலாம். வேறு என் கூட இருந்திருக்கலாம்ல. நந்தினி சரி அக்காவையாச்சும் போச்சுருவோம். இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேண்ணா. ஹலோ சொல்லுடா. கேட்க நீ எங்கே இருக்கு? வீட்டில் தான் இருக்கேண்ணா. நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணுக்கா. ஏன் எதுக்குன்னு கேட்காத. கேட்கக்கூடாது, தெரியாமல் எப்படினா பண்ண முடியும்? சொல்லு. பேரவை தெரிஞ்சுக்கோ நீ முதல்ல. நான் சொல்கிற மாதிரி முதல்ல பண்ணு.
சரி சொல்லு, என்ன செய்யணும்? அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா வீட்டில் தான் இருக்கேனே. கிணத்து போலையா? இன்னும் தான் போகிறா வேணா. அம்மாவை நீ போயிட்டு வந்ததுக்கப்புறமா போய் சொல்லு. நான் போயிட்டு வந்து வேணா, எங்கட போகிறேன், நான் ஒன்றே போலையே. சொல்கிறதே செய். நீ அம்மா ஃபோனை வாங்கிட்டு நேராக வந்துட்டு வீட்டு போ. யாராவது தாண்டா போகணும், மத்தியானம் தானே அவளை பார்க்கணுமே. சொல்கிறத கேளு, நீ போ. உன் ஃபோனையும் தூக்கிட்டு போ. அப்புறம் உன் ஃபோனை வச்சுட்டு போயிடாத. அம்மா ஃபோனையும் தூக்கிட்டு போ, உன் ஃபோனையும் தூக்கிட்டு போ. 2 ஃபோன் இருக்குடா. உனக்கு எந்த வேலை இருந்தாலும் இப்போ ஓரங்கட்டி வை. போயிட்டு வந்து நீ பார்த்துக்கோ, சரியா? இப்போ 5 நிமிஷம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ளே நீ நந்தினிட்ட போயிருக்கணும். அவ்வளோ வேகமாக ஏகிட்ட போய் சொல்லுங்கள். ஏக்கா போக்கா. நந்தினி வீட்டுக்கு போனதும் வெளியே நின்று எனக்கு ஃபோன் அடிச்சிடும் முதல்ல, சரியா? சரி பண்ணுறேன். உன் ஃபோன்லேருந்து பண்ணு, அம்மா ஃபோன்லேருந்து பண்ணிடாது. சரிடா சரி. இங்கே என்ன செய்யுதுன்னு தெரியலையா? பார்த்தாலா பார்க்கலையே, இல்லை நான் தான் சொல்லுவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. பார்த்தாளா? ஏக்கா வந்துட்டியா? வந்துட்டேன்டா, வெளியே தான் இருக்கேன், என்ன செய்யணும்? ஃபோனில் நெட் ஆன் பண்ணு, நான் வீடியோ கால் பண்ணுறேன், அதை அட்டன் பண்ணு. ஏன்டா, அது வீட்டிலேருந்தே பண்ண வேண்டியதான்டா. வா மூஞ்சி பக்கத்துக்கு நான் வீடியோ கால் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். சரி பார்க்கண்டா, நான் வீட்டுக்கு போகிறேன், வை. சரி கோவப்படாத, அவனை பக்கத்தில் கால் பண்ணேன். சொல்லு, இப்போ ஏக்கு பண்ண? பேக் கேமரா ஆன் பண்ணேன். ஆன் பண்ணிட்டு அப்படியே நேராக நந்தினி ரூமுக்கு போ. ஏன் நந்தினி பார்க்க போறியா? அதுக்கு அவளுக்கே கால் பண்ணி பேச வேண்டியதானடா. சொல்கிறது செய்யிக்கா, நீ அவட்ட காட்டிக்காதக்கா சொன்ன கேளு. நான் வீடியோ காலில் இருக்கேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. தெரியாண்டாமா? ஆமாம், உன் ஃபோனை கையில் வச்சுக்கா. ஆனால் நான் லைனில் இருக்கேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது, எந்த டவுட்டும் வரக்கூடாது, புரியுதா? அந்தளவுக்கு ஃபோனை வச்சுக்கோ. நான் அவளை பார்க்கணும். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சாகணும், புரியுதா? அப்புறம் அந்த பக்கம் போயிட்டாடா, ஃபோனை அந்த பக்கம் மாற்ற முடியல, இந்த பக்கம் திருப்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? இல்லை போனால் என்னன்னு கேட்பாளாடா. இந்த மாதிரி சொல்ல அவட்ட. சரி இரு, லேப்டாப்பில் பார்க்க. நந்தினி, ஏன் நந்தினி? அக்கா வந்துட்டாலாம், இப்போமே வந்துட்டான். என்ன படுத்து கிடக்கா இந்நேரம்? பைத்தியம் என்ன வச்சு படுத்து கிடக்க? உடம்புக்கு எதுவும் முடியாமல் படுத்து கிடக்கியா? ஏதாச்சும் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேடி? நந்தினி, ஏக்கு படுத்து கிடக்க? உடம்பு சரியில்லையா? என்னக்கா சொல்லு, இப்போமே வந்துட்டேன். தம்பி தான் ஃபோன் அடித்து வர சொல்லி சொன்னான். இப்போமே ரியாவை பார்க்கணுமாம்மா? இல்லை, பாலாம் மனம் உனக்கு ஃபோன் அடித்தா நீ எடுக்க முடியாமல, அதான் அவன்கிட்ட சொல்லிப்பான் பொழுது. அதான் அவன் எனக்கு ஃபோன் அடிச்சு, நீ போ, ஏதோ ஃபோனில் அனுப்பி விட்ருக்கானா பாலா அம்மா ஃபோனுக்கு. அதான் நந்தினிட்ட கொண்டு கொடு பார்க்க சொல்லுன்னு சொல்லி சொன்னேன். அண்ணா நான் ஏன் போனுக்கா? என்னதான் அனுப்பியிருக்கானோ? உன் ஃபோனுக்கு இல்லை, அம்மா ஃபோனுக்கு அனுப்பியிருக்கானா? என்ன பாப்பியா? ஏன் அதை மகேஷ் வந்தாலும் கொடுக்க வேண்டியதானே? மகேஷ் தான் பாப்பாடா, இல்லை சுரேந்தில் கொடுக்க வேண்டியதானே? அவ்வளோ அவசரமா? மூளையெல்லாம் க்ளீனாக வேலை செய்து. நான் உனையே தான் பார்க்க சொல்லி சொன்னேன், அதான் போய் காட்டணும். என்ன பாரு, வாங்கி பார் பைத்தியம். ஒரு ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக தான் நான் வீடியோ காலில் உட்காந்துட்ருக்கேன் வெயிட் பண்ணிட்டு. என்ன மெசேஜ்? சாதா மெசேஜா வாட்ஸ்அப்லையா? அச்சோ அதை கேட்கலையே. என்ன? ரெண்டுலேயும் அனுப்பியிருக்கேன், வாட்ஸ்அப் பார்க்க சொல்லு. பாரு, ரெண்டையும் இதில் வந்திருக்குன்னு வாட்ஸ்அப்பை பாரு. அச்சோ, யோசிக்காம முட்டாள்தனம் பண்ணிட்டோமே. வசமாக சிக்கிட்டுன்னு இவ்வளோ தூரம் அக்காவை போச்சுறது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன். அவசரப்பட்டுட்டியடா. ஏக்கா அவட்ட ஃபோனை கொஞ்சம் வாங்குக்கா, கொஞ்சம் வாங்கினா சொல்லும்போது கொடு. எதுக்குடா கையில ஃபோன் வச்சிருக்கா? எது நீ தா, ஒரு நிமிஷம் இந்த ஃபோனை இன்னும் பார்க்கலக்கா. தாரண்டார இரு. சொல்லுடா என்ன? எருமை ஒரு வேலை பண்ணுடா. இந்த எருமடி இங்கே பாலாவை அவன் கேபினில் இருப்பான். என்ன சொல்லு? நான் சாதா மெசேஜ் போட்டு விடுதேன், ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று போடுதேன், அதை வாட்ஸ்அப்பில் பண்ணிடு. சாதா மெசேஜ் நீ நார்மலாக அம்மா நம்பருக்கு அனுப்பு. ரெண்டையுமே அம்மா நம்பருக்கு பண்ணி விடுங்கடா. யாராச்சும் ஒருத்தர் சீக்கிரமாக பண்ணு, உடனே 1 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும். எதுக்கு எருமாடு அப்படி என்னத்தை அனுப்பியிருக்கேன்? முதல்ல நீ அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பாரு. சரி இரு. என்ன மெசேஜ் எதுவும் வருதா? தெரியலையே. அனுப்பிட்டேன்டா. சரி, அது நீ என்னன்னு பாரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். டிஸ்டர்ப் பண்ணாதான் நானே பண்ணுவேன். சரி கால் பண்ணு. ஏக்கா அட்டன் பண்ணுக்கா. கட் பண்ணிட்டு மறுபடியும் அடிக்கும். பேசாத, அவ்வளோ காட்டு. ஃபோனை பார்க்க சொல்லு, கொடு. என்ன நந்தினி, ஃபோனில் பாரு, அது என்ன மெசேஜ் தான் அனுப்பியிருக்கான். எனக்கு என்ன தெரியும், பார்த்தா தான் தெரியும். கொண்டா. ஏக்கா இது யார் அனுப்பியிருக்கா? மனோனவா? நல்ல வேலைடா, மாட்டற இல்லைன்னு வச்சுக்கோ, ஜோலி முடிச்சிருப்பா. எப்படி பார்க்க பாரு. என்ன தேடி, ஏதோ அவசரமா? நீ ஏய்க்கிறது என்னாச்சு? என்ன அனுப்பியிருக்காமே? பைத்தியம், சந்தோஷப்படாமல் எதுக்கடி எழுதிட்டு இருக்க? இதை பார்க்க நான் இவ்வளோ தடவை காத்திருந்தேன். ஆளை மண்டையும் பாரு, என்னன்னு தான் வளர்த்தானே தெரியல உங்கள் அப்போ. சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கு பாரு பைத்தியம். என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கேன்னு கேளு. சொல்லு நந்தினி, ஏய்க்கழுத என்னதான் அனுப்புனா? இவ்வளோதான் நல்லா தானே பேசுனேன். ஒன்றும் இல்லைக்கா, நல்ல விஷயந்தான். எனக்கு தான் சந்தோஷப்பட முடியல. சந்தோஷப்பட மாட்டியா? நல்ல விஷயமா? என்ன விஷயம்? ஏக்கா தப்பாக எடுத்துக்காத, நான் இப்போ வந்துட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. ஏன் என்னாச்சு? நல்ல விஷயம் தானே சொல்லுத, அப்புறம் என்ன? என்கிட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியுமில்ல, உன் தம்பி தான் எனக்கு எல்லாமேன்னு.
நான் எதிர்பார்த்தேன், பண்ணவே இல்லை பாரு தம்பி. நேற்றே தான் சொல்லிட்டேன், அப்புறம் என்ன. பார்த்து சொல்ல மாட்டேன்னு தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. நான் எப்படி சொல்லாமல் இருக்கேன். கால் பண்ணாலும் எடுக்காத. நேற்று வேறு பிரியாட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இது எப்படி சொல்ல? அவங்கள்ட்ட சொல்லாமல் நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். என்னோட இருந்துட்டு போட்டும். சரி அழாத, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்ல மாட்டியா? வீடுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? செமஸ்டரில் எப்போதுமே நான் பாஸ் பண்ணுறது தானே, அதுவும் இப்போவும் பாஸ். அதான் அண்ணன் மெசேஜ் போட்டுட்ருக்கேன். சரி சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல? வேற ஒன்றும் இல்லை. பைத்தியம் மாதிரி உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமாக கொண்டாடுறதை விட்டுவிட்டு அழுமுஞ்சி மாதிரி அழுதுட்டுருக்க. இல்லை சொல்ல முடியலன்னா என்ன? பேச மாட்டேன் அதனால் சொல்லலைன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே. எதுக்கு தான் இப்படி இருக்கே எனக்கு தெரிய மாட்டேக்கு. ஏக்கா உங்களை கண்ணை தொடக்க சொல்லி இழுவிட்டே இருந்தாலும் வந்து சாத்தி விட மாட்டேங்க. சரி அழாத நந்தினி. ஒன்றும் இல்லைக்கா, தானே வருது. தானா வரும் உனக்கு. தம்பிகிட்ட பேசியா நந்தினி? புரியலையே, யார்கிட்ட? தோரட்டு தான் பேசியா? அடா அக்கா, நீ காட்டி கொடுத்துரு போடுக்கு. எதுக்கு இப்போ இப்படி கேட்டுட்ருக்க? நீ கால் பண்ணி தந்தாலும் மாமா என்கிட்ட பேசாதில்ல. நான் சொல்லி பார்க்கட்டா? நீ இதை சொல்லணுமா அவன்கிட்ட? அதான் பாலை தானே அனுப்பி விட்ருக்கேன், பாலை தான் அவன்கிட்ட சொல்லிப்பானே, அப்புறம் என்ன? இல்லை, பிரியாட்ட நேற்று நான் வந்து அம்பியை தான் பார்த்து எனக்கு அனுப்பிவிட சொன்னேன். இந்த அம்பி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அண்ணன் பார்த்து அனுப்பி விட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சிருச்சுல, தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லணும்ல. சரி நான் வேணா சொல்லுதேன், இதை சொல்லணுமா அதை மட்டும் கேளு. நீ கால் பண்ணட்டா அவனுக்கு? நீ ஒரு மென்டல் தான், அதுக்கு மேலே வைக்கேன். நீயே கால் பண்ணு. ஹலோ சொல்லுக்கா. டேய் நந்தினி, இதை உன்கிட்ட சொல்லணுமாடா? நான் வீட்டுக்கு வந்தேன், கேள என்னன்னு. என்கிட்ட சொல்லுமா? ஏய்க்கு என்கிட்ட சொல்லணும்? பத்தியா திட்டுதுலாம். நீ வச்சிருக்க, அது வேற கூட வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். சொல்லாமலே இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, நான் சொல்லி கேட்க மாட்டேன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேளட்டா தம்பி. என்னத்தை கேட்கணும்? யார் சொல்கிறது என்னால் கேட்க முடியாது, புரியுதா? யார் வேணும் போனாலும் அங்கேயே சொல்லு. சும்மா ஃபோன் பண்ணி என்னை அதை சொல்லணும் இதை சொல்லணும் டென்ஷன் எடுத்துக்கிட்டு நீ அவள் ஏதாட்டு சொல்லணும்னு சொன்னான்லாம் கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத, புரியுதா? ரியோ பக்கத்துக்கு மட்டும் தான் கால் பண்ணணும். அவள் சம்மந்தப்பட்டது தவிர நம்ம வீட்டில் எதுனாலும் சொல்லு, நான் கேட்கேன். அவளை பற்றி பேசுதேன்னு என்னை கோவப்படுத்தி நீ ஏச்சு வாங்கிட்டு போயிடாத, புரியுதா? ஏக்கா ஃபோனை வச்சிருக்க, தயவுசெய்து கஷ்டப்படுத்தாத. எனக்காக ஏன் நீ ஏச்சு வாங்குத? அப்புறம் மத்தியானம் கால் பண்ணுவோம்ல ரியோவை பார்க்க, நீ இங்கே வந்து பாப்பா தூக்கிட்டு போவான் வீட்டுக்கு, சரியா? அப்புறம் ஆளும்போது கொண்டுட்டு வா. எங்கள் வீட்டுக்கு கொண்டு போனாலும் சரி தான், சரியா? ஆனால் நான் வரமாட்டேன். ஏன் நீ வர மாட்டேன்? நாங்கள் வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த தம்பியை பார்க்கணும் பேசணும்னு தோணும், கஷ்டமாக இருக்குது. அப்போ வேற போக வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னையே தான் வந்து பிள்ளையை தூக்கிட்டு போச்சு சொல்லியிருக்கு. சரி அந்த அப்பிட்ட சொல்லிடுறேன்னு, சந்தோஷமாக ஒரு பார்க்க சொல்லு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி வாரேன்.